அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2 நாள் தமிழ்நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி டெல்லி திரும்பியிருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த முப்பெரும் விழாவில் அவர் உரையாற்றியிருக்கிறார். மிக முக்கியமாக பேரரசர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இருவருக்கும் பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் என்று அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சோழர்களுடைய நிர்வாக முறை குறித்து அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மோடி ஏன் சோழர்களை கையில் எடுக்கிறார், யாருக்கு இது நெருக்கடி என்ற தலைப்பில் இன்றைய நேர்பட பேசல நம்ம பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், ஏன் சோழர்களை கையில் எடுத்திருக்கிறார் திரு மோடி? சோழர்கள் நம்ம தமிழர்களோட பண்பாட்டில், கலாச்சாரத்தில், அரசியல் ரீதியாக எல்லா விஷயங்கள்லையுமே மிக முக்கியமான அங்கம். இன்றைக்கும் அதனுடைய நீட்சி தான் நம்ம ஜனநாயக மரபு. அதுதான் ரொம்ப குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அதை ரொம்ப பெருமிதத்தோட குறிப்பிடுறார். ஒரு குடவோலை முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட்லேருந்து ஆரம்பித்து பிரிட்டன் இல்லை அதற்கு முன்னாடியே தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி இருந்துச்சு, ஒரு ஜனநாயகம் அப்படிங்கக்கூடிய இதில் கையில் எடுக்கிறார். இது எல்லாத்தையும் கடந்து மிக முக்கியமாக என்னென்னா, இதுக்குள்ளே சில குறியீடுகள் உள்ளே இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் சார். என்னென்னா, ராஜேந்திர சோழன் அவர்கள் கங்கை கொண்ட அந்த பயணத்தை மேற்கொண்டது அவரோட ஆட்சிக்கு 11வது ஆண்டில். இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களும் ஆட்சிக்கு 11 ஆண்டுகள் ஆகுது. அந்த நேரத்தில் அவர் தமிழகத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஆலயத்திற்குள்ளே போய் அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறதா இருக்கலாம், ராஜராஜ சோழன் அவர்களையும் ராஜேந்திர சோழன் அவர்களையும் பெருமைப்படுத்துறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குள்ளேயும் சில குறியீடுகள் இருக்குது. அதே நேரத்தில் இதில் மிக முக்கியமாக அவர்கள் எடுத்துக்கொள்றதுக்கான விஷயங்களும் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி திமுக அந்த திராவிட ஆட்சி அப்படிங்கக்கூடிய பெயரில் இவர்களோட வழித்தோன்றர்களாக தான் அவர்கள் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக நம்ம நன்றாக ஆழ்ந்து பார்த்தோம்னா, இஸ்லாமியர்களை கூட அங்கே ஆலயத்தினுடைய கண்காணிப்பாளர்களாக நியமித்த வரலாறுலாம் நம்மள்கிட்ட இருக்குது. அந்த ஆலயத்தினுடைய மரபினுடைய அடிப்படையில் அந்த அளவுக்கு ஜனநாயகத்தன்மை கொண்டவர்களாக சோழ மன்னர்கள் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சமணம், பௌத்தங்களுக்கெல்லாம் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை ஒரு மதச்சார்பின்மை அப்படிங்கக்கூடிய இடத்துலேருந்து பங்களிப்பு செய்திருக்காங்க. ஸோ அதை திமுக ரொம்ப பெரிதாக ஹைலைட் பண்ணுறாங்க. சோழ மன்னர்களை வைத்து அவர்கள் ஒரு களம் காண்றாங்க. அப்போ அதற்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விதமாக இன்னொன்று தொடர்ச்சியாக எதிர்தரப்பில் திமுக தரப்பில் ஒரு பிரச்சாரம் என்ன முன்வைக்கப்படுதுன்னா, தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, தமிழகம் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கக்கூடிய ஒரு கோஷம் முன்வைக்கப்படக்கூடிய நேரத்தில் தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கி பார்க்கப்படக்கூடிய சோழ மன்னர்களை அவர்கள் இந்தியாவினுடைய அடையாளமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இன்னொன்று மிக முக்கியமாக அவருடைய தொகுதி வாரணாசி தொகுதி. அங்கே இருந்து ஒரு கங்கை நீரை திரும்பி எடுத்துகிட்டு இங்கே அவர் இன்றைக்கு எப்படி ஒரு கங்கை நீரில் ஒரு ஜல விஷயம் பெய்தாரோ அதே போன்று இவர்கள் செய்கிறப்ப வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக கூட இதை மாற்ற முயற்சிக்கிறார் மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னென்னா, அன்னைக்கு அந்த சோழ மன்னர்களுடைய காலத்தில் நீண்டமாக நம்முடைய தேசம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதி எப்படி இருந்துச்சுன்னா, அதுக்குள்ளே இலங்கை இருந்துச்சு, அதற்குள்ளே மாலத்தீவு இருந்துச்சு. அதனால தான் மோடி பெருமிதத்தோடு இன்றைக்கி சொல்கிறார், நான் மாலத்தீவுலேருந்து நேரடியாக இங்கே வர்றேன் அப்படிங்கிறத கூட அவர் ஒரு பெருமிதத்தோடு இன்றைக்கி சொல்கிறார். ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் அதில் பாஜக இன்னும் உள்வாங்காத ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ரொம்ப குறிப்பாக அவர் சொல்கிறாரு, இலங்கை அது போன்ற நாடுகள்லாம் அன்றைக்கி சோழ மன்னர்களுடைய பகுதியில் அவர்கள் கடற்படை ரொம்ப வலிமையாக இருந்துச்சு சார். கிட்டத்தட்ட 9 லட்சம் வீரர்கள் இருந்ததா சொல்கிறாங்க. வரலாற்றை எடுத்து பார்த்தா 1 லட்சம் யானைகள் வைத்திருந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இலங்கையில் போகக்கூடிய மீனவர்களே துள்ள துடிக்க இலங்கை கடற்படையால் சித்திரவதை செய்யப்படக்கூடிய சூழலில் இருக்கோம். 2024 மட்டும் 569 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 73 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 96 மீனவர்களுக்கு 6 மாதங்கள்லேருந்து 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இப்படியும் இதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை எடுக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் இது திமுகவுக்கு நெருக்கடி. ஏனென்றால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு முறை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை இவர்கள் கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழின் அடையாளத்தை அவர்கள் கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கை வைக்கக்கூடிய அந்த வழிமுறைகளில் தான் சில சிக்கல்கள் இருக்கு. இன்னொன்று, தேர்தல் ஜனநாயகத்தை பெருமிதம் ததும்ப சொல்றார். நாடாளுமன்றத்தில் பீகாரில் தேர்தல் ஜனநாயகம் மீறப்பட்டிருக்குன்னு எதிர்க்கட்சிகள் வரிசையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான தருணத்தில் இவர்கள் தமிழகத்திற்குள்ள காலூன்றதற்கு முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் இது திமுகவுக்கு நிச்சயமா ஒரு நெருக்கடியை உருவாக்கக்கூடிய. ராஜேந்திரனுடைய பிறந்தநாள் விழா சதய விழாவை அரசு விழாவாக கொண்டாட போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ராஜராஜனுடைய பிறந்தநாள் விழாவை சதய விழாவை அரசு விழாவாக ஏற்கனவே அவங்க அறிவித்தார்கள். ராஜராஜ சோழனுக்கான அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. பொன்னேரி அதை புனரமைப்பதற்கு 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இதெல்லாம் சமீபத்தில் வந்த தமிழக அரசு சார்ந்த அறிவிப்புகள். திராவிட அரசுகள் இந்த ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் அந்த பெருமிதத்தை கொண்டாடுறத எங்க தவற விட்டாங்க, எதை தவற விட்டதை இப்போ பாஜக கையில் எடுக்கிறது?
நிச்சயமா அவர்கள் வந்து தவற விட்டுட்டாங்கிற புள்ளியை விட அவர்கள் செய்யறாங்க, நிறைய செய்திருக்காங்க. நீங்க குறிப்பிட்டதை போன்று விழாக்கள் நடத்தியிருக்காங்க. ஆனால் ஒரு பிரதமர் மோடி அவர்களே வந்து இப்படியான ஒரு விழால கலந்து கொள்ளும் போது இதை விட அது பல மடங்கு அதிகமாக கவனம் பெறும். ஏன்னா ஒரு மாலத்தீவுல இருந்து நேரடியாக வர்றாரு. அது ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி தமிழகத்தினுடைய அடையாளத்தை, தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை அவர்கள் இந்திய அடையாளமா பரிணமிக்கிறாங்க. இன்னொன்று அந்த விழாவை நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா எப்படி பாஜக ஒரு முருகன் மாநாடு நடத்தினாங்களோ அடுத்தது சிவபெருமான் மீது கை வைத்திருக்கிறார்கள். அதையும் நம்ம அதுக்குள்ள பேச வேண்டியிருக்கு. சோழ மன்னர்கள் என்று பேசுகிற பொழுது சோழ மன்னர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களை நம்ம பார்க்குறோம். அந்த இந்து கோயில்கள் எல்லாம் சோழ மன்னர்களுடைய காலத்தில் நிறுவப்பட்டவை. ஏன்னா அந்த அன்றைக்கு அவர்கள் அகண்ட ஒரு சமஸ்தானமாக இருந்தாங்க. நீண்ட நெடிய ஒரு ஆட்சியாக இருந்துச்சு. அவங்களுடைய எல்லைகள் விரிந்து கடல் கடந்தும் ஆட்சி பண்ணாங்க. இப்போ அண்மையில் கூட சவுதியில் ஒரு இந்து கோயில் திறக்கப்பட்டது. அதை நரேந்திர மோடி அவர்கள் போய் திறந்து வச்சுட்டு வந்தார். அப்போ அவரே உளவியலா என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஒரு சோழ மன்னர்களை இப்போ முன்னோடியாக பாஜக நினைக்கிறாங்க. அதுபோன்று எப்படி வடக்கில் வந்து தான் பெரியவர்களாக இருக்கிறோமோ அதுபோன்று தெற்கையும் தான் வாகை சூட வேண்டும் நினைக்கிறார். ஆனால் அவர் வாகை சூடியது இந்தோனேசியா வரை போயிருந்தார். ஆனால் இவர்களுடைய புரிதல் அதை தெற்காக சுருக்கிக் கொள்றாங்க. இன்னொன்று பார்க்கலாம், நீங்க இன்றைக்கு விழால ஆதீனங்கள் எத்தனை பேர் இருந்தாங்க. அவர் ஒரு சிவபெருமானினுடைய ஒரு நாதத்தை சொல்லி அவர் தொடங்குறார் பிரதமர் மோடி அவர்கள். நாதந்தால் வாழ்க நமச்சிவாய் வாழ்க என்கிற சொல்கிற பொழுது அடுத்ததாக எப்படி முருகனுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்களோ அதே போன்று சிவபெருமானுடைய பக்தர்கள், ரொம்ப குறிப்பாக சைவ மதத்தை சேர்ந்தவர்களை, அந்த சைவ நெறியை பேசக்கூடியவர்களை அடுத்ததாக தங்களுடைய இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இதுக்குள்ள இருக்கு. இன்னொன்று மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஆதீனங்கள் இன்னைக்கு பல பேர் பங்கேற்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல அவர்களுடைய அந்த செயல்பாடுகள். அடுத்ததா மிக முக்கியமா சோழ மன்னர்களுக்கான ஒரு சிலை அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுடைய சிலை என்பதே நம்ம 2 மன்னர்களுக்கும் சிலை வைப்போங்கிறார். அவங்களுடைய சிலை வரலாறு நமக்கு தெரியும். பட்டேல் அவர்களுக்கு வைக்கிற பொழுதே தெரியும் அது எவ்வளவு பெரிய சிலையாக வைக்கப்படும். அப்ப திமுக இத்தனை நாட்கள் பண்ண ஒரு விழாவை தாண்டி அது ஒரு பெருஞ்சிலையாக அமைஞ்சிருச்சுன்னா வட இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து போவதற்கான வசதிகள்லாம் அவங்க அதில் செய்யக்கூடும். அப்போ அவர்கள் அதை எப்படி கொண்டு போய் நிறுத்திடுவாங்கன்னா தமிழர்களுடைய பெருமையை நாங்கள் தானே நார்த்தில் கொண்டு போனோம். எப்படி கிட்டத்தட்ட பாஜக ஆட்சிக்கு வந்த புதில் தருண் விஜய் என்கிற ஒரு எம்பியை வைத்துட்டு திருக்குறளை திருவள்ளுவரை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்களோ அதுபோன்று தேர்தல் நெருக்கத்தில் இதை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது அப்படிங்கிறதா தான் இந்த புள்ளியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திரு முத்துகிருஷ்ணன், மதுரையில் சமீபத்தில் முருகன் மாநாடு நடத்தப்பட்டது. ரொம்ப குறுகிய கால இடைவெளியிலேயே சோழ மண்டலத்தை குறிவைத்திருக்கிறது பாஜக. நிச்சயமாக இன்றைய இந்த நிகழ்வுகளை நான் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் எதையும் ஒரு சம்பவத்தோடு சுருக்கி பார்க்க விரும்பவில்லை. இப்ப தம்பி பேசி முடிக்கும் போது சொன்னார் தருண் விஜய் திருவள்ளுவர் எடுத்துட்டு போனாருன்னு சொல்லி. தருண் விஜய் திருவள்ளுவர் சிலையை அல்லது திருக்குறளை அவர் இந்தியா முழுக்க எடுத்துட்டு செல்ல முயற்சி பண்ணார். இந்தியா முழுக்க சிலைகளை நிறுவ போறேன்னு சொன்னார். ஆனால் அவரால் ஒற்றை சிலையை கூட வட இந்தியாவில் நிறுவ முடியவில்லை. அவர் கொண்டு போன ஒரு சிலையும் ஒரு வளாகத்தில் தார்பாய் மூடி கிடக்கிறது என்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தருண் விஜய் இங்கே இதே போன்று ஒரு ஜிமிக்ஸ் என்கிற கண்ணோட்டத்தில் திருவள்ளுவரை கையில் எடுக்க வந்தபோது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஐகான்ஸே சிலர் அதை பார்த்து தடுமாறினாங்க. ஐயோ, பாஜக வருகிறது, பாஜக திருக்குறளை கையில் எடுக்கிறது, எங்க போனாலும் மோடி திருக்குறளை சொல்றாரு, திருவள்ளுவரின் சிலைகளை பண்ண போறாங்க. RSS தலைவர்கள் சிலர் திருவள்ளுவரே ஒரு வடநாட்டு முனிவர் என்று பேட்டிகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சமீபத்தில் பார்த்தோம், காவி உடையை அல்லது காவி பெயிண்டை தமிழ்நாட்டில் திருவள்ளுவருக்கு அடிக்க முயன்றாங்க. அப்ப ஒரு இதையெல்லாம் அவர்கள் செய்ய முயன்றார்கள். இது இன்னைக்கு மோடி செய்கிற இதே விஷயத்தை போல அவங்க இது மாதிரி பல முறை செய்திருக்கிறார்கள். ஆனால் தருண் விஜய் இதையெல்லாம் அவர்களின் கட்சி அவருக்கு கொடுத்த ஒரு அஜெண்டாவாகத்தான் செய்தாரே தவிர தருண் விஜய் உண்மையிலேயே தமிழர்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை அவர் அல் ஜசீரா பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அப்ப அவர் சொன்னார், நாங்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்களோடு பழகி வருகிறோம், குறிப்பாக கருப்பாக இருக்கக்கூடிய தமிழர்களோடெல்லாம் நாங்கள் சகித்து கொண்டுதான் பழகி வருகிறோம் என்றார். அப்ப பொதுவாக தமிழர்களை பற்றிய இவர்களுடைய கண்ணோட்டம் என்ன என்பதுதான் தருண் விஜயின் பேட்டியில் வெளிப்பட்டது. அப்ப இவர்கள் தமிழர்களை பிரிவினைவாதிகளாக அல்லது தமிழர்களை கருப்பர்களாக அல்லது எல்லா வகையாகவுமே அவர்கள் நம்மை ஆதிக்கம் செய்ய ஒரு பெரிய வலையை விரிக்கிறாங்க.
அந்த வலையில் தான் நான் திருக்குறளை பார்க்கிறேன், திருவள்ளுவரை பார்க்கிறேன். அது தோல்வி உற்றது அந்த வலை. இப்பொழுது அவர்கள் ராஜராஜன் என்கிற விஷயத்துக்கு வந்திருக்காங்க. பொதுவாக மோடி அல்லது பாஜகவுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏதோ இன்றைக்கு இந்த விஷயத்தை புதிதாக அவர்கள் செய்யவில்லை. இந்த விஷயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. ஏறக்குறைய 2014 இருந்து இன்னும் அழுத்தமாக செய்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையோடு செய்கிறாங்க. ஒவ்வொரு மாநில தேர்தல் நடக்கும் போதும் அந்த தேர்தலுக்கு முன்னர் அந்தந்த மாநிலத்தில் அங்கே அரசியல் செய்து அங்கே புடம் போட்டு அல்லது வளர்த்து வைத்திருக்கக்கூடிய ஐகான்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு மொழியின் பண்பாட்டினுடைய ஐகான்ஸை, அந்த ஐகான்ஸை இவர்கள் அப்படியே போய் அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஐகான்ஸை அபகரித்து விட்டால் அந்த மக்கள் அப்படியே நம்மை நம்பி விடுவார்கள், நமக்கு ஓட்டளித்து விடுவார்கள் என்று நான் தமிழர்களை மட்டும் சொல்லவில்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களை இவங்க அப்படித்தான் பாக்குறாங்க. இந்த வேலைகளை நாம் செய்து அவர்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். நான் ஆரம்பிக்கணும் நினைக்கிறது மகாராஷ்டிரால பாஜக மீதான நீங்கள் வைத்த இந்த விமர்சனங்களை கடந்து அவங்க இந்த ஐகான்ஸையோ அந்த கலாச்சார அடையாளங்களையோ பண்பாட்டு அடையாளங்களையோ பயன்படுத்துறதுங்கிறது தேர்தல் ரீதியாகவே அவங்களுக்கு வெற்றி கொடுத்திருக்கு தானே. கல்கத்தாவில இருந்து காளி, ஒடிஷாவில் பூரி ஜெகநாதர், அங்க மகாராஷ்டிராவில் அதுதான் நான் சொல்ல வருகிறேன். என்னன்னா மகாராஷ்டிராவில் அப்படி சிவாஜியை இவர்கள் கைப்பற்ற வேலை செய்தார்கள். குஜராத்ல பட்டேல், அங்க காளிய செஞ்சாங்க. ஒரிசாவுக்கு வரும்போது அவர்கள் பூரி ஜெகநாதரை கையில் எடுப்பார்கள். இப்படி அவர்கள் இந்த கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை எல்லாம் தங்களுடையதாக அபகரிக்க முயல்கிறார்கள். அதற்கான வேலையை அவங்க செய்யறாங்க. ஆனால் நீங்க இப்ப ஒரிசாவை சொல்லும் போது எனக்கு நினைவில் வந்தது என்னன்னா, நீங்க ஒரிசாவில் அவர்கள் ரத்ன பண்டாரின் சாவி ஒரு தமிழர் கையில் இருக்கு, தமிழர்கள் அந்த நகையெல்லாம் திருடிட்டு போறாங்க என்று இதே தமிழர்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஏதோ ராஜராஜனை இவர்கள் கொண்டாட வருவது என்பது இவர்களுக்கு தமிழின் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது, தமிழர்களை இவர்கள் பயங்கரமா மனசுல வச்சிருக்காங்க என்பதெல்லாம் இல்ல. இவர்கள் ஒரு தோற்றத்தை காட்ட முயலுகிறார்கள். அப்போ ஒரிசாவில் அவர்கள் பாண்டியனை பார்த்து சொன்ன வார்த்தை உண்மை, தருண் விஜய் சொன்ன வார்த்தை உண்மை என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அப்ப இவர்கள் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்றை பேசுகிறார்கள். இதை பார்த்து மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் ஏமாந்திருக்கலாம். ஆனால் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிடுவதற்கு மோடி இங்க வர வேண்டியது இருக்குல்ல. இத்தனை ஆண்டு காலம் அதற்கான முன்னெடுப்புகள் இல்ல. இப்ப அந்த அறிவிப்பை அவர் தானே வந்து வெளியிட வேண்டியதா இருக்கு அந்த மண்ணுல. இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க சர்தாருக்கு சிலை வைக்கிறது, அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறது, நீங்க இந்தியா முழுக்க சிலைகளை வைங்க, எல்லாருக்கும் சிலைகளை வைங்க, ஒரு சிலையை அடுத்த சிலையை விட மேல வைங்க. சிலைகளை வைப்பதற்காகவா இந்த பிரதமர் மோடியை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த சிலை வைக்கிறதா அவரோட வேலை? இந்த என்ன சொல்றது, ஒரு ஃபேன்சி டிரஸ் காம்படிஷனை போல இந்த உடைகளை மாற்றிக் கொண்டிருப்பதா அவருடைய வேலை? அவருடைய வேலை இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சேவையை செய்ய வேண்டிய வேலை. இன்றைக்கு பெட்ரோல் என்ன விலை விக்குது, டீசல் என்ன விலை விக்குது, டாலர் எங்க போய் நிக்குது, அல்லது அங்கே ஒரு பாராளுமன்றம் கூடி 5 நாட்களாக எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவர் வெளிநாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் மாலத்தீவிலையும் சுற்றி கொண்டிருக்கிறார். அவரை ஜனங்கள் தேர்வு செய்திருப்பது அல்லது இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. இருக்கிறதுலே சென்சிட்டிவான கூட்டத்தொடர் அது. பீகாரில் ஒரு மிகப்பெரிய கலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜராஜ சோழனின் ஜனநாயகத்தை பேசுவது முக்கியம் இல்ல, அதைவிட முக்கியம் கோடிக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. அதை சரி செய்ய வேண்டியதுதான் ஒரு பிரதமருடைய வேலை. இந்த நேரத்தில் பெஹல்காமை பற்றி, ஆபரேஷன் சிந்தூரை பற்றி, இந்த எல்லா கேள்விகளும் காத்திரமான ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை கேள்விகள். இதனை நம்முடைய எம்பிக்கள் அங்கே இந்தியா முழுவதிலிருந்தும் சென்று எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு துணை ஜனாதிபதி போஸ்ட் காலியா கிடக்கு. அவர் திடீர்னு பாராளுமன்றத்துக்கு வந்து கிளம்பி போயிட்டாரு. டெல்லி கொந்தளித்து இருக்கிறது. டெல்லியின் கொந்தளிப்பை கடந்த 10 நாட்களாக நான் டெல்லியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல், அந்த வேலைகளை செய்யாமல் இவர் மீண்டும் ஒரு சுற்றுப்பயணத்தில் ஈடுபடுவதும், மீண்டும் இதுபோல் ஒரு தேர்தல் கால ஜிமிக்ஸாகத்தான் நான் இந்த வேலையை பார்க்கிறேன். அவருக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் தமிழர்களின் மீது ஒரு
மிகப்பெரிய மதிப்பு இருக்குமே. ஆனால் அவர்கள் உயர் ஆய்வு, தமிழினுடைய ஆய்வுக்கான தொகையை அவர்கள் என்ன ஒதுக்கி இருக்கிறார்கள், சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள், கீழடி ஆய்வறிக்கையை அவர்கள் ஏன் இன்னும் வெளியிட மறுக்கிறார்கள், ஏன் அவர்களுக்கு வெளியிட மனம் இல்லை என்று தமிழ் மொழி சார்ந்த மிக அடிப்படையான எல்லா விஷயங்களிலும் தமிழுக்கு எதிராக இருந்துவிட்டு தமிழ் ஒரு பிரிவினவாத மொழி என்று பேசிக்கொண்டே இங்கே இந்த ஜிமிக்ஸ் வேலையை இவர்கள் செய்வது தேர்தலை மையமாக வைத்துத்தான். 2026 தேர்தலை தவிர சிந்தனையே இல்லை. நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் 2 மோட்ல இருப்பாரு. ஒன்னு வெளிநாட்டு சுற்றுலா மோடு, இந்தியாவுக்கு வந்தா தேர்தல் மோடு. தேர்தல் மோடில் இருக்கக்கூடிய மோடி அதை விட்டு வெளியே வந்து ரியல் இஷ்யூஸை அல்லது ரியலான தமிழர் விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும் என்று. திரு நித்யானந்தம், ஒரு கவன ஈர்ப்பு அரசியலா ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலைகள் அமைக்கப்படும் அப்படின்னு பேசுறதோ, தமிழரின் பெருமை குறித்தும் வீரம் குறித்தும் ஜனநாயக ரீதியினால நிர்வாக முறை குறித்தும் பேசுறதும் ஒரு கவன ஈர்ப்பு, ஒரு அடையாள அரசியல் அப்படின்ற விமர்சனத்தை தான் முன்வைத்திருக்கிறாங்க. நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நாடு என்பது இன்றைக்கு ஆட்சியாளர் இருக்கிறார்கள், நாளைக்கு அவர்கள் இருப்பார்களா என்று தெரியாது. எனவே மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், அரசியல் கட்சிகள் இருக்கும் இல்லாது போகும். ஆனால் ஒரு நாட்டினுடைய விழுமியங்கள் என்பது என்றைக்குமே நிலைத்து இருக்கக்கூடிய அளவில் இந்தியா பெருமைப்படுகிறது. எனவே ஒரு தேர்தலுக்காக இப்படிப்பட்ட விழாக்களை எடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, நரேந்திர மோடி இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் சோழர்களை இப்போ பெருமையை பேசுகிறார், சிலை வைக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த செங்கோல் எந்த தேர்தலில் வச்சாங்க, என்ன கிடைச்சது? எனவே செங்கோல் தமிழகத்தினுடைய மரபாக இருந்து கொண்டிருந்தது, மன்னர்களுடைய ஒரு அவசியமான ஒரு பொருளாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி கூட மேயர்லாம், சென்னை மேயர்லாம் ஒரு கோல் வச்சிட்டு இருக்கிறாங்க செங்கோல் மாதிரி. அதனால் இது மனிதர்கள் போவார்கள் வருவார்கள், இவற்றையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். ராஜராஜ சோழன் அவருடைய ராஜேந்திர சோழன் அவருடைய படையை பற்றி கடற்படையிலிருந்து யானைப்படையிலிருந்து எல்லாவற்றையும் சொன்னார்கள். மோடி மீது வெறுப்பு கொண்டு மோடியை பார்க்காதீர்கள். இது மோடியினுடைய காரியம் அல்ல. மோடி என்ன இன்னைக்கு 74 வயசு, எத்தனை வருஷம் இருக்க முடியும்? ஆக அவர் கொண்டு வந்ததெல்லாம் போயிடுமா? சங்கராச்சாரியாருக்கு மிகப்பெரிய சிலை வைத்தார், மதுவாச்சாரியாருக்கு ஒரு பெரிய சிலை வைத்தார், ராமானுஜருக்கு ஒரு பெரிய சிலை வைத்தார். அதை நான் தேர்தலுக்காகவா, ஓட்டுக்காகவா? பட்டேலுக்காக ஒரு பெரிய சிலை வைத்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் தான் பட்டேல். தேச ஒற்றுமையை கொண்டு வந்தார் என்பதற்காக அவருக்குள்ள மரியாதை. இன்றைக்கு எத்தனை பேர் அங்கே தங்களுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய சுற்றுலாத்தலமாக பட்டேலிடம் இருக்கிறது. எப்படி ராமானுஜருடைய சிலை இருக்கக்கூடிய சுற்றி எப்படி வளர்ச்சியை வந்திருக்கிறது. அப்படித்தான் ராஜேந்திர சோழன், ராஜராஜன் இவர்களுடைய சிலைகள் வைக்கின்ற இடத்துல அவரே குறிப்பிட்டார். இல்லை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தணும், தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டில் கவனம் செலுத்தணும், ஏற்கனவே மத்திய அரசு தரப்புல கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படணும், தமிழ் மொழிக்கான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தணும், நிதி ஒதுக்கீடு செய்யணும், தமிழ் மொழி வளர்ச்சிக்கான பரவலாக்கத்திற்கான இதை தானே கவனப்படுத்தணும், இதை தானே செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் செய்ய தவறுவது, கேட்டு பெற தவறுவது. அது மட்டுமல்ல, கடந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட நிதியை காட்டிலும் 3 மடங்கு நிதி மோடி அவர்களுடைய ஆட்சியிலே தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிதி மட்டுமே, அதை தவிர திட்டங்கள். இன்றைக்கும் திட்டத்தை அர்ப்பணிக்கத்தான் வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பொருளே கிடையாது. இல்ல கேட்டாங்களே, இப்போ கீழடி அறிக்கை இன்னும் வெளியே வரல, சமஸ்கிருதத்தை விட தமிழ் மொழிக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைவு, மதுரையில் எய்ம்ஸ் இன்னும் நிலுவையிலே இருக்கு, குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அந்த கட்டுமான பணிகள் நிறைவு பெறலைங்கிற விமர்சனங்கள் இருக்கு. காவிரி விவகாரத்துல எந்த அரசு அங்க ஆண்டாலும் மத்திய அரசு, பாஜக அரசு அந்த அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கிற விமர்சனங்கள் இருக்கு. ஜீவாதார வாழ்வாதார பிரச்சனைகள்ல தானே நீங்க கவனம் செலுத்தணும். மொழி, திருவள்ளுவர், திருக்குறள், முருகன், சிவன், சோழர் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாள அரசியலை மேம்போக்கா நீங்க பண்றீங்கன்னு தான் விமர்சனம் வைக்கிறாங்க. இல்ல, அது ஒரு அடையாள அரசியல் என்றால் அது பாரதத்தினுடைய அடையாளம். இதுல எந்த அரசியல் ஒன்றும் கிடையாது. பாரதத்தினுடைய அடையாளம் இது. இல்லைன்னா வெளிநாட்டில் சிலைகள் களவு போனா அங்கிருந்து வரக்கூடிய தெய்வீக சிலைகளை எல்லாம் கொண்டு வராங்களே. எத்தனை ஆயிரம் சிலைகள் கொண்டு வந்தார் மோடி வந்தவன். இதுக்கு முன்னே ஏன் கொண்டு வர முடியல? எதுக்காக எடுத்துட்டு போனாங்க? அவைகளெல்லாம் கலையாக பாருங்கள், கடவுளாக பார்க்க முடியலை என்று கூட. ஆக உங்களுக்கு எதையுமே காப்பாற்றுகின்ற தகுதி கிடையாது.
நம்மளுக்கு நம்மை விட்டு களவு போய் விட்டதே என்று கவலை கிடையாது. இன்றைக்கு சோறு வேண்டும் என்று சோறு இல்லாமல் இல்லை. இந்த நாட்டில் சோறு இருக்கிறது. இந்த அரசுகள் என்ன செய்ய தவறியதாக நீங்க நினைக்கிறீங்க? ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுக திமுக என்ன செய்ய தவறியதாக நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய 1000வது விழா அல்லது ஏதேனும் ஒரு விழா நடத்தியிருக்கிறார். இல்லை என்று மறுக்கவில்லை. இல்லை என்று நான் மறுக்கவே இல்லை. திருவள்ளுவரை நம்முடைய தருண் விஜயை கொண்டு போனார்னா அது கட்சியினுடையதோ அல்லது அரசினுடைய திட்டம் அல்ல. அவர் தனிப்பட்ட முறையிலே கொண்டு போனார். வைரமுத்து அவர்களை கூட அழைத்து, பாஜக என்றால் வைரமுத்து அழைத்து மேடையில் உட்கார வைப்பாங்களா? அவரை கூட, ஏனென்றால் ஒரு தமிழறிஞர், அவரை வைத்து நாம் அந்த திருக்குறளை பற்றி சொல்ல வேண்டும் என்று அவர் ஒரு தனிப்பட்ட திருவள்ளுவர் மேல் இருக்கக்கூடிய காதலினாலே நாடு முழுக்க திருவள்ளுவரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அளவிலே அவர் செய்தார். அதற்கும் மோடிக்கும் அதற்கும் பாஜகவுக்கும் அதற்கும் பாஜகவுடைய அரசுக்கும் நாம் முடிச்சு போடுவது என்பது ஒரு வெறுப்பு அரசியலைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அப்படி எல்லாமே கிடையாது. நமக்கு இன்றைக்கு ஜனநாயகத்திலிருந்து கடற்படை, நம்முடைய நாட்டு பாதுகாப்பு வரை அதற்கெல்லாம் முன்னோடியாக ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இருந்தார்கள் என்று இன்றைக்கு நம்முடைய பிரதமர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது தமிழனுக்கு மட்டும் பெருமை அல்ல, பாரத நாட்டிற்கே பெருமை. இந்த பெருமையை உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். இதுவரை யார் அப்படி கருதி இருக்கிறாங்க? இதுவரை திருவள்ளுவரை உலகத்தில் எடுத்து சென்று எங்கே சென்றாலும் சொல்லுவது, கணியன் பூங்குன்றனாய் எங்கே சென்றாலும் சொல்லுவது, இவையெல்லாம் ஓட்டுக்காக அதே நாட்டில் செய்கிறார்கள். ஒண்ணு வேணாம், கடைசியா சொல்றேன். இந்த 21 நாடுகள் பங்கு கொண்ட ஒரு G20 மாநாடு நடந்தது. அங்கே வரவேற்பிலே மிகப்பெரிய சிலையாக எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக எதை வைத்தார்கள்? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜனுடைய சிலையைத்தான் வைத்தார்கள். 21 நாடுகள் பார்த்து வியந்தார்கள். இன்றைக்கு வெளிநாட்டு அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய நம்முடைய சுற்றுலா பயணிகள் உறுதியாக அங்கே சென்று பார்க்கிறார்கள். வளர்ச்சி அல்லவா? சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? லாஜிக்கான பாயிண்ட் தான் திரு செந்தில். தமிழின் பெருமையை, தமிழரின் பெருமையை மாநில அரசு கொண்டாடுது, மாநில அரசு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறது எப்போதும் நடக்கக்கூடிய நடவடிக்கை. ஆனால் ஒரு பிரதமரே களத்துக்கு வராரு அப்படிங்கும்போது அது நாடு முழுவதும் அது கொண்டு போய் சேர்க்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் அது கவனிக்கப்படும். அதை நம்ம ஒரு அடையாள அரசியல், ஒரு கவன ஈர்ப்பு அரசியல், தேர்தல் அரசியல்னு சுருக்க முடியுமா? இல்லை, சுருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கின்றன. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அவருடைய இடத்திலிருந்து அவர் சொல்ல முயன்ற வார்த்தையை நான் சொல்கிறேன். சிவனை வழிபடுவது என்பது சிவனாகவே ஆகிவிடுவது, அப்படித்தான். அப்போ நீங்கள் ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ நீங்கள் போற்றி புகழ்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அதை செய்கிறீர்களா அப்படின்னா இல்லை. நீங்கள் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் எதோட மட்டும்தான் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா, பெருவுடையார் கோயிலோடும் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலோடும் மட்டும்தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. அதையும் மீண்டும் ஒரு ஆன்மீகத்திற்கான அல்லது உங்களுடைய மதத்திற்கான ஒரு அடையாளமாக அதை மாற்ற பார்க்கிறீர்களோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர் கூட சொன்னார், சுவாமிநாதன் பேசும்போது கூட ஒரு வரியை சொல்லிட்டு அதை அடுத்த பாயிண்ட்டுக்கு போனார். சாவூர் பரஞ்சோதி அவர் அங்கே அமைச்சராக இருந்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தமிழ் இஸ்லாமியர், பேர் பரஞ்சோதி. அவர் ஒரு இஸ்லாமியர். தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்தவர். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஜக சார்பில் எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பிக்களா இருக்கிறாங்க? நீங்க இஸ்லாமியர்களை எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமியர்களை எவ்வாறு நடத்துறீங்க? நீங்க இன்னைக்கு பேசுறாரு இல்லையா, 140 கோடி மக்களுக்கும் சேர்த்து நான் எம்பெருமான் சிவனிடம் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். மகிழ்ச்சி. அந்த 140 கோடி மக்களில் மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தப்பட்ட அந்த 2 சகோதரிகளும் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்களா இல்லையா? நான் எதை பேசுறேன் நீங்க டிசைட் பண்ண கூடாது. நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். புழுதிவாரி இறைப்பதற்காக அரசை நீங்க பேசும்போது நீங்க நெறிப்படுத்துங்க. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பற்றி உங்களுக்கு என்ன இன்றைய நிகழ்ச்சியில என்ன தெரிந்தது என்பதை சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. உங்க அமர்வு வரும்போது நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, தனிப்பட்ட முறையில எப்பொழுது எடுத்தாலும் நிர்வாணப்படுத்தினாலும் என்ன தமிழ்நாட்டில் அன்றாடம் உங்களுக்கு பாலியல் நேரத்துல அவர் பேசினா நான் அவர் நேரத்தை குறுக்கிட்டு இருப்பேன். தமிழகத்தில் குறைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் பேசிட்டு நான் அமைதியா இருக்கிறேன். இல்ல, அவருடைய நேரம் அவர் பேச ஏமாத்தணும்.
மக்களை பிரெயின் வாஷ் சரி பண்றாங்க. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. மூளைச்சலவை நீங்க செய்வது எதுக்கு? நீங்க மறுப்பு நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிடல. இல்லைங்க, குறுக்கிட வேண்டாம். சரி. நீங்க தலைப்புல பேசுங்க. என்ன கூப்பிட்டு நீங்க வந்து ஏதோ வேறு மாநிலத்துல எங்கோ ஏதோ நடந்தது இங்க வந்து பேசுறதுக்கு 140 கோடி இந்தியர்களும் பேசியாச்சு. 140 கோடி இந்தியர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சிவன்ட்ட வழிபட்டேன்னு சொல்லும் போது ஆமா அந்த பெண்களும் இருக்கிறார்களான்னு அவர் கேட்கிறாரு. மணிப்பூர் பெண்களும் சேர்த்துதான். சரி பேசட்டும். அவர் நேரம் விரயம் பண்ண வேண்டாம். இடைவேளைக்கு வேற பேசிட்டே இருக்க வேற மாநிலத்தை. செந்தில் நீங்க சொல்லுங்க. ஒரு நேரம் பாரதம் பாரதம் என்று வார்த்தைக்கு வார்த்தை சொன்னார்கள். மணிப்பூர் பாரதத்தின் ஒரு அங்கம் இல்லையா? திருப்பி பேசுறேன். ரொம்ப கண்ணியமா உரையாடுறேன். என்ன சம்பந்தம்? அவர் முடிக்கட்டும். பாரத நாட்டின் பெண்கள் இல்லையா சார்? எனக்கு புரியல கார்த்திகேயன். பேசக்கூடாதா? இல்ல பேசக்கூடாதா? எத்தனை விவாதம் மணிப்பூர் இல்ல பேசக்கூடாதா? முடிஞ்சு போச்சு. சரி சார், நான் கேக்குறேன். சிந்தூர பத்தி வரதுக்கு முன்னாடி ஷட் அப் மாஸ்டர். நான் அமைதியா இருந்துட்டு இருக்கேன். பாய முடியல சார். கார்த்திகேயன் நீங்க லேட் பண்ணீங்க. இல்ல இது அவர் அமைதியா நான் எவ்வளவு கண்ணியமா ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கிறவங்களுக்காக போட்டு மிளகா அரைக்க கூடாது. இல்ல அவர் முடிக்கட்டும். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா உங்க நேரத்துல நீங்க குறிக்கலாம். இடையில குறுக்கிட்டு அவர் நேரம் விரயமாதில்ல. அவரும் பேச நான் அனுமதிக்கணும்ல. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. முடிங்க சார். எவ்வளவு பொறுமையா நான் இருந்தேன். எனக்கு புரியவே இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை நீங்க என்ன பேசுறீங்க? பாரத நாடு என்று பேசுகின்ற பொழுது ஏன் இந்த கேள்வி இங்கே வைக்கப்படுகிறது அப்படின்னா, தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு நீங்கள் வருவது அல்லது கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருவது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. இந்த நீங்கள் சொல்லுகின்ற பாரத நாட்டினுடைய ஒரு குடிமகனாக ஒரு வார்த்தை இந்தியாங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரல. அம்பேத்கர் குறிப்பிட்ட இந்திய நாட்டினுடைய குடிமகனாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இந்திய நாட்டின் அங்கமாக இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு நீங்க போகவே இல்லைங்கிற கேள்வியை கேட்கக்கூடாதா? கேட்பது பெரும் பாவமா, பிழையா, குற்றமா? அப்ப மணிப்பூருக்கு நீங்க ஏன் போலேன்னு கேட்டாலே ஐயாக்கு எவ்வளவு கோவம் வருது? சாவூர் பரஞ்சோதி அத பேசுவோம். அதையும் சேர்த்து அத பேசுங்க. அதையும் சேர்த்து அவரை கேட்டுட்டாரு. அடுத்த சப்ஜெக்ட் வந்துரும். சாவூர் பரஞ்சோதி ஒரு இஸ்லாமியர் என்று சொன்னேன். நீங்க ஒரு இஸ்லாமியர் கூட நீங்க என்ன செய்யல. நான் இந்த தலைப்போட தான் இணைத்து தான் பேசுறேன். நான் திருப்பி பேசுறேன். இந்த தலைப்புக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. நான் ஏன் சொன்னேன்னா, சோழர்கள் இஸ்லாமியர்களுக்கும் என்ன செஞ்சாங்க? கண்ணியத்தையும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், பாதுகாத்தார்கள். ஆனா நீங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்கல இந்த நாட்டில். அதுக்காக சொல்ல வரேன். நீங்க மாற்று மதத்தினரை பாதுகாக்கவில்லை என்பதற்காக சொல்ல வர்றேன். நீங்க குஜராத் கலவரத்தின் பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்தார். மோடி அமைதியாக இருக்க சொன்னார், இந்துக்களின் கோபத்தை வெளிப்படுத்த சொல்லுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னார்கள். ராஜராஜ சோழனை நீங்க கொண்டாடுறதுங்கிறது இப்படி அல்ல. அவருடைய ஆட்சியில் அவர் எப்படி எல்லா மதங்களையும் சமமாக நடத்தினாரோ அப்படி நீங்கள் நடத்துவது ராஜராஜ சோழனுக்கு செய்யக்கூடிய நீதியாக இருக்கும் என்பதற்காக சொல்றேன். தலைப்பிலேருந்து நான் எங்கேயும் டிபேட்டியாக போவே இல்லை. இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்றேன். திருமூலரை பற்றி சொன்னார். திருமூலரின் வழியில் தான் இந்த அரசு நடக்கிறதுங்கிறார். எந்த அரசு? பாஜக அரசு திருமூலரின் வழியில் நடக்கிறது அப்படிங்கிறார். திருமூலர் என்ன சொல்றாரு? ஒன்றே வழி, அதற்கு ஒன்றே பேரூர், அதற்கு வழி ஆறுல என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, நீங்க ஒன்றது பேரூர் வழி அதற்கு ஆறுல என்றது போல இருமுச்சமயமும் நன்றிது தீதிது என்று உரையாளர்கள் குன்று குறைத்தழு நாயை போன்றவர்களே. திருமந்திரம். என்னுடைய கருத்து இல்லை. என்ன அர்த்தம்னா, பேரூர் ஒண்ணுதான். ஒவ்வொருத்தரும் பரலோகங்கிறாங்க, ஒருத்தர் வைகுண்டாங்கிறாங்க, ஒருத்தர் சிவலோகங்கிறாங்க, ஒருத்தர் மறுமைங்கிறாங்க. ஆளாளுக்கு ஒன்று வச்சுக்கிறீங்க. ஆனால் எதேனும் ஒரு வழியில் போனாலும் நீங்க அங்க போய் அடைய முடியும். ஆனால் என் வழியில் போனால் மட்டும்தான் அங்கே போக முடியும் என்று சொல்வது குன்றை பார்த்து நாய் குறைப்பது போலங்கிறார். இது எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மதவாதிகளுக்கும் அடிப்படைவாதிகளுக்கும் பொருந்தும். நீங்க திருமூலரை மேற்கோள் காட்டுறீங்கல்ல, மதவாதத்தை கையில் வைத்துக்கொண்டு திருமூலரை எப்படி மேற்கோள் காட்ட முடியும்? திருமந்திரமும் திருமூலரும் எங்க மதவாதத்தை கையில் எடுத்தாங்க? எப்போ எடுத்தாங்க? அப்ப நீங்க முற்று முழுவதுமாக இதிலிருந்து விலகி, நீங்க கீழடியை பற்றி பேசுனீங்க. தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாட்டை போற்றி பாராட்டுகிறார் என்றால் அகமகிழ்வோடு வரவேற்க நாங்கள் தயார், மாற்றுக்கிறது இல்லை. கீழடி தமிழர் நாகரிகத்தினுடைய தாய்மடி. கிமு 8ஆம் நூற்றாண்டு சார். கிமு 8ஆம் நூற்றாண்டுனா 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது. நீங்க ஒன்றிய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணாட்ட என்ன சொல்றீங்க? கிமு 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லாத, கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று சொல். ஏன் தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்க பார்க்கிறீர்கள்? எதற்காக? அப்ப அங்க நீங்க தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்க பார்ப்பீங்க. ஒரு தொன்மையான நாகரிகத்தை, கீழடி நாகரிகத்தை மூடி மறைக்க பார்த்து விட்டு நீங்க தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுக்கோ அப்புறம் ராஜராஜ சோழனுக்கு சிலையே வைக்கலன்னு எல்லாரும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி உதயமானது 1980. ராஜராஜ சோழனுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சிலை வைத்தது 1970.
கோயில் வாசல்ல வச்சிருக்காங்க. கோயில் வாசல்ல வைக்கல, கோயிலுக்குள்ள வைக்க எதிர்ப்பு தெரிவித்தது யார்? அதை பேசுவோமா? ஐயா சப்ஜெக்ட் வெளியில போறேன் பாரு, பேச தயார்னா பேச, விவாதிக்க அவர் தயாரா? அவர் ஏத்துக்கிட்டாரு, ஒண்ணுமே இல்ல செய்யல சார், யாரு வைக்க எதிர்த்தாங்க? நான் கோயில் வாசல்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா சார் வச்சிருக்காங்க. இல்ல முதல் சுற்றிலேயே திராவிட அரசு இல்ல இல்ல அவர் செல வச்சு அவர் சொல்லல. இல்ல அவர் சதய விழாவை மட்டும் தான் சொன்னார் கார்த்திகேயன் சார். நான் கூர்மையா கவனிச்சுட்டு வந்தேன், பொறுமையா கவனிச்சுட்டு வந்தேன். சிலை வைக்கப்பட்டது, திறந்த மனதோட சொல்லி பாராட்டலாமே, பாராட்ட மனம் இல்ல. அப்ப சிலையும் வைக்கப்பட்டது, சதய விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது, எல்லாமே இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளுவருக்கு வானுயர சிலை வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்பட்ட சிலைக்கு, அந்த திருவள்ளுவரினுடைய படத்திற்கு இவர்கள் காவிச்சாயம் பூசுகிறார்கள். நீங்க செய்யறது எல்லாமே உங்களுடைய வண்ணத்தை கொண்டு அங்க பூசுற வேலையை தான் பாக்குறீங்க சார். சோழருடைய எல்லாத்தையும் கொண்டாந்து மோடின்ற அந்த ஒற்றை ஆளுமை மீது புகுத்திடுறீங்க. நான் அப்படி புகுத்த சார், நீங்க சார் நான் அப்படி புகுத்த வரணும். நாட் ஒன்லி மோடி, நான் அந்த ஐடியாலஜி தான் பேசிட்டு இருக்கேன். நான் இப்போ வரைக்கும் எல்லாத்துலயும் உங்களுடைய மொத்த ஐடியாலஜியும் பேசிட்டு இருக்கேன். நாட் ஒன்லி மோடி. நீங்க அதுல தருண் விஜய பேசினாங்க. திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் நீங்க கங்கை கரையில போட்ட போது உங்க யாருக்கும் ரத்தம் கொதிக்கலையே? அவர் தனிப்பட்ட நபர், பாஜக அப்படி இல்ல சார். திருவள்ளுவர் சிலையை ரோட்ல போட்டீங்கல்ல, மோடி கண்டித்தாரா? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மோடி கண்டித்தார் எனக்கு காட்டுங்க சார். நான் திறந்த வெளியில் மன்னிப்பு கேட்டு போயிடுறேன் சார், இந்த விவாதத்துல இருந்து வெளியில போயிடுறேன். கண்டிச்சிருக்கணும்ல, உங்களுக்கு திருவள்ளுவர் மீது இவ்வளவு பாசம் இருக்குது இல்ல? திருக்குறளை தப்பா அடிச்சு கொடுத்தாரு இப்ப ஆளுநர். அப்படி ஒரு திருக்குறளே இல்ல, ஆளுநர் மாளிகையில இருந்து வந்துச்சு. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய திடீர் திருவள்ளுவர் பற்று, உங்களுடைய திடீர் சோழர்கள் மீதான பற்று, இதனுடைய நோக்கம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் இன்னொன்னு சொல்றேன், தோழர் முத்துகிருஷ்ணன் தோழர் குறிப்பிட்டு கடந்தார். எவ்வளவு பெரிய அபாண்டமான பழி அந்த நான் வீடியோ கூட ப்ளே பண்ணல சார், அந்த வார்த்தைகள் மட்டும் வாசிக்கிறேன், வீடியோ ப்ளே பண்ணல. அந்த வீடியோவே என்கிட்ட இருக்குது, வார்த்தைகள் மட்டும் நான் ப்ளே பண்றேன். சொல்றேன், ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலம் தொடர்பாக நடந்து வரும் நிகழ்வுகளை பார்த்து ஒட்டுமொத்த ஒடிசா மக்களும் கோபத்தில் உள்ளார்கள். அந்த கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது. ரத்தன பண்டாரின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சேர்த்து அவர்தான் பிரதமர். நான் மதிக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர், இந்திய பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே, அந்த சாவியை கண்டுபிடித்து விட்டீர்களா? இப்ப நீங்க கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கிறீங்க, நாளைக்கு இங்கிருந்து யாரேனும் ஒரு அரசியல்வாதி அந்த கோயிலோட சாவி குஜராத்தில் இருக்குது, பீகார்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னு வைங்க, நீங்க சும்மா இருப்பீங்களா? அல்லது அந்த மக்கள் சும்மா இருப்பார்களா? நீங்க இப்ப பீகார்ல அடுத்த தேர்தல் வரப்போகுது, பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணுங்க. இப்படி கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கருவூல அறையின் சாவி பீகாரில் இருக்கிறது சொல்லி பாருங்க. அப்ப தமிழர்களுக்கு நீங்கள் திருட்டு பட்டம் சுமத்துவீர்கள். நீங்க திருவள்ளுவர் சிலையை தூக்கி சாக்குல சுத்தி கங்கை கரை ஓரம் வீசிட்டு போயிடுவீங்க. நீங்க எந்த நாட்டின் பாரத நாடுன்னு வாய் பேசுறீங்க, அந்த பாரத நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க. அப்புறம் நீங்க பேசுறது எந்த எந்த அடிப்படையில் இது நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு கேள்வி, நீங்க அதை குறுக்கி பார்க்கிறீங்களான்னு. குறுக்கி நாங்க பார்க்கல, உங்களுடைய நடவடிக்கைகள் அவ்வாறானதாக இருக்கிறது. நீங்கள் பறந்துபட்டு செயல்பட்டால் அந்த விமர்சனங்களை நாங்கள் வைக்க போதில்லை. வாழ்த்த தயாராக இருக்கிறோம், பாராட்ட தயாராக இருக்கிறோம். உங்கள் செயல்பாடுகள் அதற்கு வழிவகை செய்யவில்லை. ஓகே, நான் இடைவெளிக்கு பிறகு வரேன். திரு நித்யானந்தன் பதில் சொல்லலாம். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசும். திரு சாமிநாதன், தமிழ்ல வணக்கம் சொல்றாங்க, தமிழ் மொழி தெரியல, பேச முடியல, கத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் திரு மோடியும் திரு அமித்ஷாவும் ஆதங்கப்படுகிறார்கள். வேஷ்டி சட்டை அணிகிறாங்க, தமிழர்களுடைய கலாச்சார அடையாளங்கள் எல்லாவற்றையுமே முன்னிலைப்படுத்துகிறார்கள். இங்க மட்டுமில்ல, நாடாளுமன்றத்திலேயோ இல்லை வெளிநாடுகளிலேயோ. இவ்வளவுக்கு பிறகும் தமிழர்களுக்கு எதிரான கட்சி பாஜகவினர் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற அந்த கட்டமைப்பை அவங்களால எதிர்கொள்ளவே முடியலையா? நிச்சயமா அவங்க அதை மாற்றுவதற்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம். இன்னொன்று, இன்னைக்கு நிதி ரீதியாக அவர்கள் நிறைய அந்த கல்வி நிதி வழங்கலை அப்படிங்கிறதா இருக்கலாம், கீழடியுடைய அறிக்கையா இருக்கலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் தடைபட்டாலும், திமுகவினுடைய குற்றச்சாட்டு நியாயமா இருந்தாலும் கூட, இந்த முறை மோடி வந்திருக்கிற பொழுது கூட ஒரு 4700 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தந்திருக்காரு. தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கத்திலிருந்து தொடங்கி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க படிப்படியா ஒவ்வொரு விஷயமும் தமிழர்களுடைய எதிர்ப்பு மனநிலையை மாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இன்னொன்று, மக்களை இங்க உணர்வு ரீதியாக கனெக்ட் பண்றதுக்கு இங்க திராவிட கட்சிகள் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுல தொடங்கி திராவிட அரசியல் இங்க காலூன்றதுக்கு மொழிதான் காரணம் அப்படிங்கிறத பாஜக ஆழமா உள்வாங்கியிருக்காங்க. அதனாலதான் நம்ம பார்த்தோம், இந்த வாரணாசியிலிருந்து இன்னைக்கு எப்படி கங்கை நீரை கொண்டு வந்தாரோ, 2022 இருந்தே காசி தமிழ்ச்சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் அதே வாரணாசியில மையப்படுத்தி நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவர்கள் மொழி ரீதியாக நாங்கள் உங்களுக்கு அந்நியம் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கான தொடர் முயற்சிகளாக தான் இதை நம்ம பார்க்குறோம்.
பட் இருந்தாலும் மக்களோட அது ஏன் கனெக்ட் ஆக மாட்டுது அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய வரலாற்று தொன்மங்கள்ல அவர்கள் நிதி ஒதுக்க தயங்குறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வந்து சித்தாந்த அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் இதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா இந்திய வரலாறை தாண்டி தமிழ் அடையாளம்ங்கிறது தனித்துவமாக இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் பாஜகவுக்கு இருக்கு. இங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாலும், நித்யானந்த சார் அவர்கள் போன்றவர்கள் குறிப்பிடுற மாதிரி திட்டங்கள் ஒரு பக்கம் செய்திருந்தாலும் ரெண்டுமே முரண் இல்லையா? நீங்க தமிழர் அடையாளம், தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம், கலாச்சாரம், அதை நாங்க பெருமைப்படுத்துறோம்னு ஒன்று பேசி அதுக்கு ஒரு தனித்துவ அடையாளம் கிடைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு முனைப்பும் காட்டினா ரெண்டும் முரண்பட்ட புள்ளியாயிரும். அதை என்ன பண்றாங்கன்னா இந்திய அடையாளமா மாற்றுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. அது வந்து இப்போ வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ கொண்டாடுகிற வரை சோழர் பெருமை என்பது தமிழர் பெருமைன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் வந்து நம்ம தமிழர்கள் நாடாண்டாங்க, ஒரு பக்கத்தில் போய் கடல் கடந்து போய் இது பண்ணாங்க. இது பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு இந்தியர் கடல் கடந்து போனாரு, நாடாண்டாருன்னு கையகப்படுத்துற முயற்சி தான் அது பார்க்குறேன். அது என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய, நம்ம தமிழ்நாடு என்பது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் தான். அதை பிரதமர் மோடி அவர்கள் அதில் பேசுறதுல எந்த இதுவும் கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் அதற்கு இதுக்கு இணையா மற்ற விஷயங்களுக்கும் செந்தில்வேல் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல இதற்கு இணையா மற்ற விஷயங்களுக்கும் அவர்கள் செய்திருந்தாங்கன்னா அப்படி ஒரு சந்தேக போர்வை வராது. பட் பாஜக என்ன பண்றாங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கு நிறைய கடைக்கோடி வரை செய்ய வேண்டியதை செய்துவிட்டு ராஜேந்திர சோழனையும் மற்ற விஷயங்களையும் எடுக்கிற பொழுது நமக்கு தெரியாது. ஒரு 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 இடத்துல பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு நடக்குது, அடுத்த சில வாரங்கள்லேயே ஒரு சிவபெருமானை மையப்படுத்தி ஒரு சிவன் கோயிலுக்குள்ள போறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வுகளில் ஆதீனங்கள் பங்கேற்கிறதா இருக்கலாம், ஏற்கனவே ஒரு செங்கோல் நாடாளுமன்றத்தில் நடுநாயகத்தில் நிறுவப்பட்டதா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு சைவ நெறி சார்ந்து இது ஒரு மத ரீதியான ஒரு முயற்சியாக தானே இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்கிற ஒரு அச்சமும் இருக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தவர். அந்த தன்மை தான் போற்றப்படணும், அது பேசப்படணும். அப்படிங்கிற இடத்துல அவர்கள் வராத வரைக்கும் தமிழர்கள் ஒட்டுமொத்தமா ஏத்துக்கிறதுல சில சுணக்கங்கள் இருக்கு. பாஜக முன்னெடுக்கிற தமிழ் கலாச்சார பண்பாட்டு ஆன்மீக அரசியல் இருக்குல்ல, அது இங்க எடுபடாது அப்படின்னு தொடர்ந்து விமர்சிக்கிறாங்களே. நீங்க எவ்வளவு முன்னெடுப்பு செஞ்சாலும் எடுபடாதுன்னு அந்த புள்ளிக்கு வர முடியுமா? அந்த புரிதல் இல்ல, நிச்சயமா அது தவறு. அது பாஜக வந்து எடுக்கக்கூடிய ஆன்மீக முயற்சிகள் எடுபட்டுட்டு தான் வருது. நீங்க ஒரு கட்டத்துல பார்க்கலாம், கன்னியாகுமரி மாதிரியான ஊர்களில் தான் ஒரு இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது இருந்துச்சு. நீங்க வந்து கோயம்புத்தூரை சொல்லலாம், அது மாதிரி அங்க நடைபெற்ற சம்பவங்களுக்கு பின்பு. ஆனா இன்னைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடியெல்லாம் ஒரு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்குது, 13 பேர் உயிரிழந்த பகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் களத்தில் நின்று 1,00,000 ஓட்டுகளுக்கு மேல வாங்க முடியுது இல்ல. அதற்கு பின்பு அவர்கள் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுற அளவுக்கு அங்க ஓட்டை காட்டுறாங்க. வெற்றி தோல்வி ரெண்டாவது. பட் அது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மாற்றங்களை உணர தொடர்றாங்கல்ல. அப்போ ஒரு மெல்ல மெல்ல அங்கே இந்துத்துவ அரசியல் தமிழக களத்தில் ஓரளவு வேறுன்றதான் செய்தது. ரொம்ப குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதனுடைய போக்கை பார்க்க முடிகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது உருவாகிட்டு தான் வருது. அதனால தான் அவர்கள் தென் மாவட்டத்தை குறிவைத்து முருகன் மாநாடு போட்டாங்க. அடுத்ததாக சோழ மண்டலத்தை குறிவைத்து இதை முழுக்க ஒரு ஆன்மீக மயமாக திரும்பி மாற்றுறாங்க. அதாவது அவர்களுடைய விஷயத்துக்கு தமிழ் இனம் என்று பேசுகிற பொழுது ஒரு அட்ராக்ஷன் கிடைக்காது. அப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கமான அந்த சித்தாந்தம் ஒரு இந்துத்துவ பாலிடிக்ஸ், அந்த வடிவம் வண்ணம் பூசப்படுகிறது. திரு முத்துகிருஷ்ணன், கோபேக் மோடி அப்படின்றதனுடைய வீரியம் குறைய தொடங்கியிருக்கு. பாஜக தலைவர்கள் தொடர்பான திரு மோடி, திரு அமித்ஷா போன்றவர்கள் தொடர்பான அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, அது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறதுடைய வெளிப்பாடாக இதை பார்க்கலாமா? அவங்க மீதான விமர்சனங்களை கடந்து. இல்ல, நான் அப்படி அந்த அக்செப்டன்ஸ் பெருசாக வளர்ந்திருக்கிறதாக பார்க்கவில்லை கார்த்தி. என்னை பொறுத்தவரை நான் பேசிய விஷயங்களில் உறுதியாக இருக்கிறேன். குறிப்பாக அவர் நித்யானந்தம் பேசும்போதும் சொன்னார், மோடி இந்த விஷயங்களை செய்யும் போது அது இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னன்னா, மோடி இந்த விஷயங்களை செய்யும் போது ஏதோ முதல் முறையாக இது செய்யப்படவில்லை. நீங்க உதாரணத்துக்கு 2 விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று, திருக்குறளை எடுத்துக்கொள்ளலாம். திருக்குறள் இன்றைக்கு உலகத்தின் 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்ப மோடி சொல்லுவதனால் அது நடக்க போறதெல்லாம் இல்ல. இன்னொரு பக்கம் இப்பொழுது தற்சமயம் தமிழ்நாடு அரசு ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 193 மொழிகளிலும் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு சோழர் விஷயத்தை அவர் சொன்னால் உலகத்துக்கு தெரியும்ன்றாரு. பாவம், எனக்கு அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி ஆங்கிலத்தில் இதுவரை 45 பெரிய நூல்கள் வந்திருக்கு. சுப்ராயிலு தொடங்கி நீலகண்ட சாஸ்திரி தொடங்கி வெளிநாட்டு அறிஞர் வரை பலர் அந்த புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. மோடி இந்த விஷயங்களை சொல்வதால் ஒருவேளை பாஜகவினருக்கு இது புதுசாக தெரிய வரலாம். ஆனால் தமிழர்களுக்கோ அல்லது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளுக்கோ இந்த விஷயங்கள் புதிதல்ல. இன்னொன்று, நீங்க குறிப்பாக பார்க்கணும். நான் இந்த இடத்துல என்ன பார்க்கிறேன்னா, இந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் வரணும். இந்தியாவில் எங்க வேண்டுமானாலும் அவங்க ஆட்சியை பிடிக்கலாம், மக்கள்கிட்ட போய் வேலை செய்யலாம். எந்த வேலையை அவர்கள் செய்தாலும்
முதலில் அந்த வேலைக்கு அவர்கள் உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக நேர்மையாக ஒரு வேலையை செய்யும் பட்சத்தில் தான் நீங்கள் அந்த மக்களிடம் செல்ல முடியும். நீங்கள் தமிழ் மொழியின் ஆய்வுகளுக்கு பணத்தையே ஒதுக்காமல் அதுபோல் 100-200 மடங்கு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குகிற போது அந்த வித்தியாசம் அங்கே வெளிப்படையாக வருகிறது. அந்த வித்தியாசம் எந்த அளவுக்கு வருகிறது என்றால் உண்டியல்ல போடாத தட்டுல போடு என்பது வரை அதை நம்மால் ஒப்பிட முடியும். அப்ப உண்மையிலேயே நீங்கள் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் போய் ஆட்சியை பிடிங்க, உங்களை ஆட்சியை பிடிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் அந்தந்த மொழிக்கும் அந்தந்த பண்பாடுகளுக்கும் அந்த கூறுகளுக்கும் நீங்கள் விசுவாசமாக உண்மையாக அதை அங்கீகரிக்க வேண்டும். வெறுமனே தேர்தல் நோக்கில் மட்டும் நீங்கள் அதை செய்ய போகிறீர்கள் என்றால் குறுகிய கால நலன்களுக்காக மட்டுமே நீங்கள் தொடர்ந்து இவர்கள் அம்பலப்பட்டது என்பதே குறுகிய கால நலன்களுக்காக ஒரு மொழி பேசுகிற மக்களை போய் ஏமாற்றுகிற ஜிம்மிக்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த ஜிம்மிக்ஸை மட்டுமே இவர்கள் தொடர்ச்சியாக செய்து பழகி இருக்கிறார்கள். பஞ்சாப்ல தேர்தல் வந்தா தில்லி ஹாட்டுக்கு போய் சோலை பட்டூரை சாப்பிடுறது, அதை மட்டுமே செஞ்சு ஜிமிக்ஸ் மட்டுமே இல்லை, அதை இவர்கள் நாட்டுல நேர்மையாக செய்தால் உயர்ந்திருக்க முடியுமா? ஒரு கூட்டணியாக அவங்க ஒரு 18% அளவுக்கு அவங்க வளர்ந்திருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அவங்க சொல்றத மக்கள் ஏத்துக்கல, நம்பலனா எலக்டோரல் பாலிடிக்ஸ்லயும் அந்த கட்சிக்கு நான் என்ன சொல்றேன்னா கார்த்தி, முதலில் அவர்கள் அதை நேர்மையாக செய்ய வேண்டும். நீங்க இவ்வளவு பெரிய முருகன் மாநாடை போடுகிறீர்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறீர்கள், அங்கே நீங்கள் தமிழின் ஆகப்பெரிய ஐகான்ஸான அண்ணாவையும் பெரியாரையும் கேவலப்படுத்துறீங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு விஷயத்தை உளமாற செய்ய தெரியவில்லை. அந்த விஷயத்தை செய்யும் போதே இவர்களுக்கு தமிழர்களின் மீது, தமிழ் நிலத்தின் மீது, இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதியின் மீது, சமத்துவத்தின் மீது, எல்லாவற்றின் மீதும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்பு எங்கோ ஒரு இடத்தில் எல்லா விஷயங்களை செய்யும் போதும் அது வெளிப்பட்டு விடுகிறது என்று நான் சொல்கிறேன். ஓகே, சரி. திரு நித்யானந்தம், எலக்டோரல் பாலிடிக்ஸுக்காக செய்வதாக மக்கள் நம்புகிறார்கள். அவங்க கிட்ட இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் எடுபடுது. பாஜக உளமார்ந்து இந்த நடவடிக்கைகளை செய்யலைன்னு. அதனாலதான் அந்த கட்சிக்கான வளர்ச்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தோட அப்படியே மட்டுப்படுத்தப்படுது. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அந்த கட்சியால வளர முடியாத, இந்த பாஜக மீதான வெறுப்பை குறைக்க முடியாததற்கான ஒரு சூழலாக இங்கே அமைஞ்சிருதோ? ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி, கால் பதிக்க முடியாத கட்சி என்று சொன்னவர்கள் ஒரு கூட்டணி அமைத்து 18.5 வாக்குகளை பெறக்கூடிய அளவில் 5 ஆண்டுகளிலே வளர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அண்ணாமலை தலைமையேற்ற பிறகு 3.5 ஆண்டுகளிலே பதிக்க வைத்திருக்கிறது. எனவே இது வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மற்ற திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தமிழ் என்றும் ஆய்மாலம் பேசி தமிழுக்காக என்ன செய்தார்கள் என்று தான் நான் கேட்கிறேன். அப்படி செய்திருந்தால் மக்கள் அவர்களுடைய விழுக்காடு, வாக்கு விழுக்காடு இறங்குமுகமாக இருக்கிறது ஏன்? நம்முடைய விழுக்காடு, அதாவது சனாதனத்தினுடைய விழுக்காடு ஏறிக்கொண்டிருக்கிறது ஏன்? இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரத்தை நீங்கள் செய்தும் கூட பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னா வள்ளுவர், எப்பொருள் யார் யாருவை கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவின்னா வள்ளுவர். நாம் எல்லாத்திலையும் இப்ப சந்தேகப்பட்டு இருக்கோம். புரியுதுங்களா? கல் உண்ணாமைன்னா, ஊன் உண்ணாமைன்னா, எதையாவது தமிழர்கள் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒட்டுமொத்தமா பொதுமைப்படுத்தினா எப்படி? நான் கேட்கிறேங்க, 133 அடி உயரத்துக்கு செலவச்சிட்டாருன்னு பேசினாரு. பாரதிய ஜனதா கட்சி செலவைக்கிறதுனால ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும், உபதேசம். இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களும் திருக்குறள் நெறியை பின்பற்றவில்லைன்னு எப்படி பொதுமைப்படுத்த முடியும்னு கேட்கிறேன். நான் ஒட்டுமொத்த தமிழர்களை சொல்லல, நீங்க தமிழர்கள் சிலை வைக்க சொந்தக்காரர்கள் இவற்றையெல்லாம் நான் இப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆம் என்று சொல்ல முடியுமா? ஒரு சிலையை வைக்கிறார், ராஜராஜ சோழனுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று கருதுகிறார். அவர் படி நடந்தாதான் நீங்க வைக்க லாய்க்கானவங்க. அப்படின்னா வள்ளுவர் படி யார் நடந்து அதை வச்சாங்க சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு உபதேசம், அவ்வளவுதானே. நான் நடக்க முடியலையா, வருத்தப்படுறேன். இல்லங்க, தமிழர்கள் ரத்னபண்டாரின் சாவியை திருடி விட்டார்கள், தமிழர்கள் பிரிவினைவாதிகள், தமிழ் ஒரு பிரிவினை மொழி, தமிழ் கருப்பர்கள் என்று நீங்க சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்க சும்மா வேற ஒரு விஷயத்தை கருப்பர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு சொன்னதில்ல. நீங்க பாரதிய ஜனதா கட்சி நிறைய கருப்பு நிறம் உள்ள தருண் விஜய் சொன்ன பேட்டி என்ன எடுத்து ப்ளே பண்ணட்டுமா? நான் ஸ்டுடியோல வந்து ப்ளே பண்ணிடுறேன். தருண் விஜய் பேட்டி அல் ஜசீராவில் வந்த அவரோட பேட்டி இருக்கு கையில. என்ன தெரியாம வரலாறு தெரியாம பேசுறீங்க? அல் ஜசீராவில் வந்த பேட்டி இன்றைக்கு இணையத்தில் இருக்கு. கண்ணனே கருமை,
அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இல்ல. அது வெறுக்க முடியாது. இல்ல தருண் விஜய் பாஜக கார் தானே? இல்ல அதாங்க கருப்பானவர்களை சகித்துக் கொண்டு வாழ்கிறோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க நித்யானந்தம். கருப்பர்களோடு சகித்துக் கொண்டு வாழ்கிறோம். கட்சியை விட்டு நீக்குது இல்லையா கட்சி தலைமை? அது மாதிரி தருண் விஜய் மீது ஆராசா எவ்வளவு பேசியிருக்கிறார்? இல்ல அவரை நீக்கிருக்கா கட்சியை விட்டு? எவ்வளவு கொச்சையா பேசியிருக்கிறார். அமைச்சராக இருந்தவர் என்ன சொன்னார்? சைவ வைணவ குறியீடை பத்தி என்ன பண்ணீங்க? அவர் தான் பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்க. என்னது நீங்க எதுல இருந்து நிக்கறாங்க? அவர் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்க. அவர் அமைச்சர் பதவியில இருந்து அவர் அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்க. அவர் அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்க. நீங்க சேர்த்துக்குவீங்க. அவர் அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்க. நீங்க நீக்கிட்டாவது சேருங்களேன். அமைச்சர் தானே, அமைச்சரவையில இருந்து நீக்கி இருக்கலாம்ல. அவர் செய்திகளை பாருங்க. அவர் அமைச்சர் இல்லங்க, இவர் உண்மையான அமைச்சர் இல்ல. பேப்பர் உண்மையான அமைச்சராக இல்ல. ரத்ன பண்டாரின் சாவியை தமிழர்கள் திருடி விட்டார்கள் என்று சொன்ன அமித்ஷாவின் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அமித்ஷா மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏங்க தமிழர்கள் திருடர்கள் சொன்னவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? அவர் முடிக்கட்ட அவர் முடிக்கட்டும். திரு முத்துகிருஷ்ணன், நீங்க நேரலையில இருக்கீங்க, நேரலை பெட்டியில இருக்கீங்க. கீழடியின் அறிக்கையை ஏன் வெளியில சொல்லுங்க? வெள்ளக்காரனை விட மோசமா இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் சிந்தனை இங்க கிடையாது. நீங்க காமிச்சீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க காட்டினதே இல்ல. தமிழர்கள் என்பது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை அழுத்தமாக நம்புகிறவர்கள். உறுதியாக எல்லாமே சமம். பேசி முடிக்கட்டும், நான் இடைவெளி போறேன். சனாதன கருத்து வள்ளுவன் சனாதனி. பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது கீதையிலே பகவான் சொல்லி இருக்கிறார், கீதையிலே கிருஷ்ணன் சொல்லி இருக்கிறார். வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிச்சிடலாம். அதனால நான் இடைவெளிக்கு போறேன். நீ முடிங்க, நான் இடைவெளிக்கு போறேன். முதலமைச்சர்ங்கிறீங்க, துணை முதல்வர்ங்கிறீங்க, பெயிண்டர்ங்கிறீங்க, டிரைவருங்கிறீங்க. எவ்வளவு ஜாதியா பிரிச்சு பேசுறீங்க? எப்படி அது? அதெல்லாம் ஜாதியா? அது ஜாதிங்கிறாங்க. அது புரிதல் வேண்டும். முதல்ல வரலாறு தெரியணும், புரிதல் வேணும், நம்முடைய நாட்டு மீது காதல் இருக்க வேண்டும். இதே ராஜராஜ சோழன் கங்கையிலிருந்து நீரை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தான்னு சொல்றாங்க. அப்போ இந்த தென்னாடும் வடநாடும் ராஜராஜ சோழன் காலத்திலேயே ஒன்றாக கருதப்பட்டது என்பதாகத்தான் பொருள். அந்த ஆழத்தை புரிஞ்சுக்கங்க முதல்ல. இது ஒரே நாடு, மொழிகள் பலவானாலும் இந்தியர்கள், நாம் பாரதியர்கள். அந்த பெருமைகளை விட தற்போது தமிழகத்திற்கு தேவையான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் நிர்வாக ரீதியாக மத்திய அரசுங்கிற அந்த கவனம் திமுக ஆட்சியில் மத்திய ஆட்சியில இருந்ததை விட அதிகமாக மோடி செலுத்தியிருக்கிறார். ஆதாரம் இருக்கிறது. இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. திரு செந்தில், தொடக்கத்தில் திரு சாமிநாதன் குறிப்பிட்டார், இந்த சோழர் அரசியலை பாஜக முன்னெடுப்பது திமுகவுக்கு நெருக்கடி, ஆளும் கட்சியாக இருக்குது, தேர்தல் ஆண்டும் கூட. இதை எப்படி திமுக எதிர்கொள்ள போகுது? ஒரு நெருக்கடி இல்லை சார். நீங்கள் அப்படி நெருக்கடி இருப்பதாக இருந்தால் இவங்க இதற்கு முன்பு நிறைய அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தார், புனித நீராடி சென்றார். இப்போ நீங்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு வாதம் வச்சாங்க, அந்த சேது சமுத்திர திட்டம் அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது பாஜக எதற்காக அதை எதிர்த்தது? அங்கே ராமர் பாலம் இருக்கிறது, அது இந்துக்களின் நம்பிக்கை, அதை சிதைக்கக்கூடாதுன்னு ஒரு வாதம் வச்சாங்க. ஒன்றிய அமைச்சர் இப்போ பாஜக ஆட்சியில் மரியாதைக்குரிய நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற இந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், அங்கே ராமர் பாலம்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கான சான்று இல்லைன்ட்டார். அப்புறம் எதுக்கு அந்த திட்டத்தை நிப்பாட்டினீங்க? ஸோ மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொன்றையும் மதத்தின் பெயரால் உங்களுக்காக வாக்குகளுக்காக பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒன்றை செய்கிறீர்கள், பின்னால் நீங்கள் சொன்ன கருத்திலிருந்தே நீங்கள் பின்வாங்கி விடுகிறீர்கள்னு. அப்புறம் முத்துகிருஷ்ணன் சொன்னதும் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, சுவாமிநாதன் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நீங்கள் சமஸ்கிருதத்தில் ஏன் ஐயா வெளியில் போகும்போதெல்லாம் கணியன் பூங்குன்றனாரை பேசுகிறார், வள்ளுவரை பேசுகிறார்னா, சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை இல்லையா? இருந்தா ஒரு 10 சொல்லுங்க. இங்க ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு நூலை சொல்லுங்க சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருதத்துல இல்லங்கிறது நீங்க சொல்லுங்க. ஒரே யாவரும் கேளுங்க. ஐயா நீங்க பாருங்க, நான் பேசும்போது நீங்க பேசும்போது இல்ல நீங்க இல்ல நீங்க பலதையும் இல்லன்னு சொன்னீங்க. நான் பொறுமையா தான் இருந்தேன். இல்லையா நான் உங்க நேரத்துல குடும்பம் இல்லையா என்னுடைய குடும்ப நேரத்துல நான் தெரியல என்ன படிங்க. இல்ல இருக்கட்டும், இன்னொரு ரெண்டு சொல்லுங்க. 1330 குறள் இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி ஒரு 10 ரைட் விட்டுருங்க. என்ன பிரச்சனைனா, இவங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாட தலைவர்கள் கிடையாது. எனவே காங்கிரஸ் தலைவர் பட்டேலை இவர்கள் சுவீகரித்துக் கொண்டார்கள். காலமெல்லாம் நான் ஹிந்துவாக பிறந்தேன், ஹிந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கரை சுவீகரித்துக் கொண்டார்கள், முயற்சிக்கிறார்கள். இவர்களுக்கு என்று சொந்தமாக தலைவர்கள் கிடையாது, சொந்தமாக இலக்கியம் கிடையாது, சொந்தமாக பண்பாடு கலை கலாச்சாரம் எதுவும் கிடையாது. அப்ப தமிழ் கலாச்சாரத்தை தங்களுடையதாக தங்கள் மீது பூசிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். இப்ப பேசுறாருல பாரத நாட்டிற்கே முன்னுதாரணம்னு. சார், ராஜராஜ சோழன் காலத்துல பாரத நாடுன்னு ஒண்ணு இருந்துச்சா? அவன் யாரோட சண்டை போட்டான்? சேரர்களோட சண்டை போட்டான்.
அவன் அதிகமா சண்டை போட்டது யாரு? இங்க இருக்கவங்களோட தானே. அப்ப இவர் பேசுறதே பொய் இல்லையா? ஒன்றுபட்டு எல்லோரும் இருந்தார்கள். எங்க இருந்தா சார்? கங்கைக்கு எப்ப போனா? கங்கை வரை சென்று பாடலிபுத்திரத்தின் மன்னனான மகிபாலனை போரில் வீழ்த்தி அதுக்கப்புறமா என்ன செய்யறான்? நீங்க மகிபாலன் யாரு? பக்கத்து நாட்டுக்காரனா உங்க பார்வையில? சார் அன்னைக்கு சண்டை போட்டு இருந்தது ஃபுல்லா நீங்க சொல்ற பாரத தேசத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்றுபட்ட பாரதமாக அன்றைக்கே இருந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதே முதலில் பிழை. அப்ப என்னன்னா, உங்களுக்கு வட இந்தியாவில் இதுபோல் சொல்வதற்கு கொண்டாடுவதற்கு ராஜராஜ சோழன்களோ திருவள்ளுவரோ இல்லாத காரணத்தினால் நீங்க என்ன செய்றீங்க? எல்லாவற்றையும் இங்க கொண்டு வரீங்க. கை கொடுத்திருக்குல்ல. இல்ல 11% அந்த கட்சி 18% அது இதே மேடையில நான் 4 முறை சொல்லியிருக்கிறேன். அந்த வாக்கு சதவீதமே பொய் அப்படின்னு. அதை நான் பல முறை ஆதாரத்தோட தேர்தல் ஆணையத்தின் ரிப்போர்ட்டோட சொல்லிட்டேன். அதுக்குள்ள போனா நேரம் விரைவாக விடுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேசுகிறார். ராஜராஜ சோழனின் வழியை பின்பற்றுவதாக இருந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு அவர் சில விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கணும். நான் இந்த இடத்துல என்னுடைய பிரதமரை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. என்னுடைய பிரதமருக்கும் சேர்த்து உரிமையோடு கேள்வி கேட்கிறேன். எதிரி நாட்டை அடித்து விரட்டி துவம்சம் செய்தது நம்முடைய ராணுவ வீரர்கள். அவர்களுக்கு ராயல் சல்யூட். அதுல மாற்று கருத்தே இல்லை. சார், ஒரு அமெரிக்க அதிபர் சொல்றாரு என்ன இல்ல முக்கியமான சார், அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு? நான் சொல்லித்தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதுன்னு ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல 20 வாட்டி சொல்றாரு. ஒரு வாட்டியாவது அமெரிக்க அதிபரை நான் கண்டிக்கிறேன், என் நாட்டு விவகாரத்தை தலையிடுறதுக்கு நான் எங்க உங்களுக்கு உரிமை கொடுத்தேன்னு சொல்லி இருக்கணும் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஒரு இந்திய குடிமகனா நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்லுங்க, பிரதமர் சொன்னாரா? பிரதமர் அமெரிக்க அதிபர் சொன்னது தவறுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. கார்த்திகேயன் நாட்டின் தலையிடும் இல்ல இல்ல சார், பிரதமர் அமெரிக்க அதிபர் திருப்பி திருப்பி சொல்லுகின்ற பொழுது அமெரிக்க அதிபரின் கருத்து கண்டிக்கத்தக்கது என்று என் பிரதமர் சொல்லி இருப்பாரு என்று சொன்னால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைடா இருந்திருக்கும்ல. ஏன் நாட்டு விவகாரத்தில் தலையிடுறதுக்கு அமெரிக்கா யார் நான் கேட்டுப்பேன்ல. நீங்க கேட்கவே இல்லையே. அப்போ அமெரிக்க அதிபர் திருப்பி 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 சிந்தூரை பத்தி பேசிட்டு இருக்காரு. நீங்கள் அவருக்கு பதிலே சொல்லாம இங்க வந்து சிந்தூரை பெருமையா பேசுறீங்கன்னா வாக்கரசியலுக்காகத்தான் நீங்கள் இதை செய்கிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் அயல்நாடு இந்த விஷயத்துல புகுவதில் அனுமதி கிடையாதா? கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது